Okay, well done. So first எடுத்த உடனே என்ன பார்க்க போறோம்னா memory operations. So நமக்கு நல்லா தெரியும் memory அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை லேட்டரா தேவைப்படுது அப்படின்னா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கணும், தேவையானப்போ அதை ரீட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் மெமரியினுடைய பர்பஸ். ஸோ இந்த மெமரி இல்லைன்னா எந்த விதமான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் பாசிபிளே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மெமரியை யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? முதல்ல மெமரியை ரிசர்வ் பண்ணும். அந்த ரிசர்வேஷனை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டிக்ளரேஷனுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா டேட்டா டைப். ஸோ ஃபஸ்ட்டு நான் மெமரியை எத்தனை பைட் நான் ரிசர்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்டீஜர் நம்பராக, அதாவது முழு நம்பராக இருந்தால் இன்ட் லாங், இந்த ரெண்டு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே டெசிமல் பாயிண்டோட இருந்ததுன்னா ஃப்ளோட் அண்ட் டபுள், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சிங்கிள் கேரக்டராக ஸ்டோர் பண்ணணும்னா கேர் யூஸ் பண்ணுறோம். இதே பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் கேரக்டர் அரே தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு கிளாஸ் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டைப் இருக்குது. பூலியனில் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீஜர்னா சின்ன நம்பர், ஓரளவுக்கு ரொம்ப பெரிய நம்பராக போகணும் அப்படின்னா லாங்னு போடணும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னா ரொம்ப டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அக்யூரேசி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னா ஃப்ளோட்டிங் யூஸ் பண்ணலாம். இல்லை பரவாயில்ல ரொம்ப அக்யூரேசி தேவைப்படுதுன்னா டபுள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். மற்றபடி கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணணும்னா கேரக்டர். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸில் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அது இல்லாமல் பூலியன், பூல் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதில் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி முதல்ல மெமரியை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ, இது மெமரி ரிசர்வேஷன். எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ என்ன ஆகுது? 10ங்கிற நம்பர் இதில் போய் ஸ்டோர் ஆகுது, ஏன்ற மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறோம். இப்போ சி அவுட் ஏ. இப்போ என்ன பண்ணுறோம்? ஏ மெமரி லொக்கேஷனில் என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணி கன்சோலுக்கு அவுட்புட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ ரீட் ஆப்ரேஷன், அப்போ ரிட்ரீவிங் மெமரி. ஸோ இந்த ரீட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவுட்புட்க்கு யூஸ் பண்ணலாம் அல்லது ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். இதை தவிர மெமரி பண்ணுற வேலை வேறு எதுவுமே கிடையாது. அடுத்ததாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வேல்யூவை அசைன் பண்ணுறோம். சோர்ஸ் கோட் வழியாக நான் அசைன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 1 0ன்னு போட்டால் 10ன்னு எனக்கு புரியும், ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு புரியுமா அப்படின்னா அதுக்கு புரியிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே நம்ம டைப் அடிக்கிற விஷயங்களை நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி டைப் அடிக்கிற விஷயங்களை லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோர்ஸ் கோடில் எனக்கு ப்ரோக்ராம் டைப் அடிக்கும் போதே இந்த வேரியபிளில் இந்த நம்பர் தான் ஸ்டோர் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் லிட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் லிட்ரல் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீஜர் கான்ஸ்டன்ட், அதாவது முழு நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னா டெசிமல் மெத்தட் அப்படின்னா என்ன? இங்கே பாருங்கள், 4 5 நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது, கமா வரக்கூடாது. இந்த மாதிரி 45ன்னு ஸ்டோர் பண்ணால் 4 5ன்னு நம்ம டைப் அடிப்போம். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு 45 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி 1 2 3 4 5 3 3 4 3 நடுவில் பாருங்கள் கமா வராது, அவ்வளவுதான். டெசிமல் பாயிண்ட் இதில் இருக்காது. அடுத்தது ஆக்டல் மெத்தட். எனக்கு ஆக்டல் நம்பர் தான் என்கிட்ட இருக்குது, அந்த ஆக்டல் நம்பரை நான் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி அசைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது, இல்லை டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா முன்னால் 0 ப்ரிஃபிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல்ஸ் 0 7 8ன்னு கொடுத்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இந்த நம்பர் ஆக்டல் நம்பர், இதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர் இங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்னு தெரிஞ்சிக்கும். ஸோ அப்போது ஆக்டல் மெத்தட். அதே மாதிரி ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னா என்கிட்ட ஹெக்ஸா டெசிமல் நம்பர் தான் இருக்குன்னா 0x போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி.
இதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது எப்படின்னா நம்ம வந்து டெசிமல் பாயிண்டோட ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணோம்னா இந்த மாதிரி, எப்படி இதே மாதிரி இன்டீஜர் மாதிரியே நம்பர் யூஸ் பண்ணுறோம், டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பர் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0, 0.2, 825.125. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பொனென்ஷியல் நோட்டேஷன்லையும் கொடுக்கலாம். 2 × 10⁻⁻8 அப்படிங்கிறத இந்த மாதிரி கொடுக்கலாம். 2e - 8 இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? 2 × 10⁻⁻8 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2/1க்கு அப்புறம் 8 0. இந்த நம்பர் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? இந்த மாதிரியும் நம்ம டைப் படிக்கலாம். அதாவது float x நான் கொடுத்துட்டேன்னா x = 2e - 8 நான் டைப் படிக்கலாம். இதை C++ புரிஞ்சிக்கும். இல்லைன்னா நான் இப்படி உட்காந்து பெருசாக டைப் படிக்கணும். இல்லைன்னா 0.0000000 சம்திங் இந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் 2ன்னு கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இப்படி ஒரு மெத்தடை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், 3 × 10⁵ நான் எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாம்? 3க்கு அப்புறம் 5 0 போடலாம். அப்படி இல்லைன்னா 3e5, 3 × 10⁵ ஸ்டோர் பண்ணலாம். அல்லது 3 கேபிட்டல் E யூஸ் பண்ணி +5 கொடுக்கலாம். எப்படி கொடுத்தீங்கனாலும் அது எடுத்துக்கும். அப்போ கேரக்டர் கான்ஸ்டன்ட், இது சி ப்ரோக்ராமிங்க்கும் இதுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளார எது கொடுத்தாலும் அது கேரக்டர் கான்ஸ்டன்ட். அடுத்தது டபுள் கொட்டேஷனுக்குள்ளார நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம C++ல என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங் s = I am a student இந்த மாதிரி கொடுத்தோன்னா என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ரிங் எஸ்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி பூலியன் கான்ஸ்டன்ட், சே bool found ஈக்குவல்ஸ் ஃபால்ஸ். சி ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணுவோம்? 1ன்னு இருந்தால் 0வை தவிர மற்ற எது இருந்தாலும் அது ட்ரூன்னு சொல்லுவோம், மற்றது எல்லாம் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். வேற ட்ரூ ஃபால்ஸ்ன்னே நம்ம டைப் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா C++ல ட்ரூ ஃபால்ஸ்ன்னே 2 லிட்டரல் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இப்போ கொட்டேஷனுக்குள்ளார எதை கொடுத்தீங்கனாலும் அது அப்படியே எடுத்துக்கும் எக்ஸப்ட் இந்த கேரக்டர். இது நம்ம ஏற்கனவே சி ப்ரோக்ராமிங்கில் பார்த்ததுன்னா இந்த இடத்துல சப்போஸ் பேக்ஸ்லாஷ் ஏன்னு கொடுத்துருந்தேன்னா அது ஒரு பெல் சவுண்டு கொடுக்கும். பேக்ஸ்பேஸு, டேபு, வெர்டிக்கல் டேபு, நியூ லைன்னா \n. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ மெமரியை பொறுத்த வரைக்கும் சி ப்ரோக்ராமிங்க்கும் C++க்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. புதுசாக 2 டேட்டா டைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க C++ல, ஸ்ட்ரிங், பூலியன். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க்கை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு முறை ரீகால் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, எனக்கு என்னன்னே புரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செய்து எங்களுடைய சி ப்ரோக்ராமிங்கை பாருங்கள், பார்த்துட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த C++ ரொம்ப ஈஸியாக புரியும். தேங்க்யூ.